கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுங்கான்பேட்டை பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தீப்பற்றி எரிகிறது. மர்ம நபர்கள் வனப்பகுதியில் தீ வைத்துச் செல்வதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் மர்ம நபர்களின் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மரக்காணம் அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த மாணவனின் உடலை வைத்து பெற்றோரும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமான தனியார் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். இந்த மறியலால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயிலில் பயணம் செய்த பெண்ணிடம் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த மேகி என்பவர் மும்பை செல்வதற்காக லோக்மன்யா ரயிலில் புறப்பட்டார். கைக்குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த அவரிடமிருந்து 10 சவரன் நகை மற்றும் 21 கிராம் வெள்ளி மற்றும் பணம் கொள்ளை போனது. நாகர்கோவிலில் CITU சார்பில் குமரி மாவட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் TK ரங்கராஜன் அனைத்து மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ராமேஸ்வரம் பேக்கரும்பு கிராமத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டு வரும் பணிகள் தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கலாமின் வரலாறு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, தடுப்பு கம்பிகள், சுற்றுச்சுவர் ஆகியவை சரியாக அமைக்கப்படாததால் சேதமடைந்துள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர்.